Build your dreams, live rich, and leave rich. லைவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிரிஷ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்மளோட தத்துவம் ரொம்ப சிம்பிள். செழிப்பா வாழ்றதுன்னா ஆடம்பரமா இருக்கிறது இல்ல, மன அமைதியோட வாழ்றது தான். இன்னைக்கு நம்ம நிதி வாழ்க்கையோட உயிர் நாடினே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. நான் இங்க பகிர்ந்துக்கிறது எல்லாமே பொதுவான தகவல்கள் தான். உங்களோட தனிப்பட்ட நிதி தேவைகளுக்கு ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர் அணுகி பேசுறது தான் எப்பவுமே சரியா இருக்கும். அதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பெரிய பங்களா இருக்கு. ஆனா பேங்க்ல இருக்கிறது வெறும் 5000 ரூபாய் தான். திடீர்னு நாளைக்கே உங்க வேலை போயிடுது, வருமானம் நின்னுடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுதான் அந்த பணக்கார ஏழை அப்படிங்கிற முரண்பாடு. சொத்து மலையளவு இருக்கும், ஆனா கையில செலவுக்கு காசு இருக்காது. இது நம்மள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பயங்கரமான மன அழுத்தமான சூழல். இந்த வாக்கியம் எவ்வளவு உண்மை பாருங்க. மளிகை கடைக்கு போயிட்டு உங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து அரிசி பருப்பு வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? இதுதான் நிஜம். பார்ப்பதற்கு பெரிய பணக்காரரா தெரிவாங்க, ஆனா ஒரு சின்ன மருத்துவ செலவுக்கு கூட கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு வலை. சரி, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. நம்ம நிதி வாழ்க்கைய நம்ம உடம்பு மாதிரி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு தசை, இன்னொன்னு ஆக்சிஜன். உங்களோட நெட்வொர்த்தை ஏத்துற வீடு, நிலம், பங்குகள் இது எல்லாமே உங்களோட நிதி தசை மாதிரி. ஆனா ஒரு கஷ்ட காலத்துல நம்மள காப்பாத்துற பணம், லிக்விட் ஃபண்டுகள், இதுதான் நம்மளோட நிதி ஆக்சிஜன். இந்த வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப ஆழமானது. நம்ம உடம்புல தசை சின்னதா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம கிட்ட வருமானம் கம்மியா இருந்தாலும் நம்மால வருஷ கணக்குல உயிர் வாழ முடியும். ஆனா ஆக்சிஜன் இல்லைன்னா 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. பணப்புழக்கமும் அப்படிதான். அது உங்க நிதி வாழ்க்கையோட ஆக்சிஜன், ஒரு உயிர் காக்கும் கருவி. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களை அதை எவ்வளவு சீக்கிரம் பணமாக்க முடியுங்கிறத வச்சு வகைப்படுத்துறது தான் முதல் படி. வாங்க அதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க சொத்துக்களை இந்த 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை உடனடி ஆக்சிஜன், 2வது ஊன்றுகோல், 3வது உறைந்த பனிக்கட்டி. இந்த 3 வகையையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. முதல் நிலை உடனடி ஆக்சிஜன். இது என்னன்னா, உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம், கையில வச்சிருக்கிற கேஷ் இல்லனா லிக்விட் ஃபண்டுகள். இது உங்களுக்கு தேவைப்பட்ட அடுத்த நிமிஷமே கிடைக்கும். இதான் உங்களோட உண்மையான அவசர கால நிதி. இது ஒன்னு இருந்தா போதும், ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். 2வது நிலை ஊன்றுகோல். இதுல பங்குகள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF எல்லாம் வரும். இதையெல்லாம் ஒரு 3-4 நாள்ல பணமாக்க முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் பயங்கரமா விழுந்திருக்கும் போது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா நீங்க நஷ்டத்துக்கு தான் விற்க வேண்டியிருக்கும். இதான் நஷ்ட அபராதம்னு சொல்றது. இது ஒரு பெரிய ரிஸ்க். 3வது நிலை தான் ரொம்ப ஆபத்தானது, உறைந்த பனிக்கட்டி. இதுதான் ரியல் எஸ்டேட், PPF, தங்க நகைகள் மாதிரி சொத்துக்கள். இதையெல்லாம் அவசரத்துக்கு பணமாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாரக்கணக்குல, மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல கூட ஆகலாம். அப்படி அவசரமா வித்தாகணும்னா மார்க்கெட் விலையை விட ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்பாங்க. அதுக்கு பேரு தான் அவசர விற்பனை. இதுல பெரிய நஷ்டம் ஏற்படும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இது எப்படி சரி பண்றது? நம்ம நிதி பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு நாம உடனே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 6. உங்க நிதி வாழ்க்கையில இது ஒரு மேஜிக் நம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு தான் 6 மாத விதி. முதல்ல உங்களோட மாச அத்தியாவசிய செலவுகள் என்னன்னு கணக்கு போடுங்க. அதாவது வீட்டு லோன் EMI, சாப்பாட்டு செலவு, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இதெல்லாம் கூட்டி அதை 6ஆல பெருக்குங்க. வர்ற தொகை தான் உங்களோட அவசரகால நிதியா இருக்கணும். இதுல எந்த சமரசத்துக்கும் இடமே கிடையாது. ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த அவசர கால நிதியோட நோக்கம் ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது கிடையவே கிடையாது. இதோட ஒரே நோக்கம் தேவைப்படும் போது நம்ம கையில பணம் இருக்கணுங்கிறது தான். ஒரு நெருக்கடியான சமயத்துல இந்த பணத்தோட மதிப்பு உண்மையிலே எல்லையற்றது. இந்த பணப்புழக்கம்ங்கிறது நிஜ வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க 2 கதைகளை பார்க்கலாம். இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற கதைகள் தான். இவர் தான் திரு அபய் கிருஷ்ணா. இவரோட நெட்வொர்த் 10 கோடி ரூபாய். ஆனா எல்லாமே நிலம், பிளாட்டுன்னு இருக்கு. பேங்க்ல இருக்கிறதோ வெறும் 50,000 ரூபாய் தான். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு 15 லட்சம் தேவைப்படுது. என்ன பண்றதுனே தெரியாம கடன் கேட்க வேண்டிய நிலைமை. சொத்தை விற்கலான்னு போனா வாங்குறவங்க அடிமாட்டு விலைக்கு கேட்கறாங்க. ரிசல்ட் பயங்கரமான மன உளைச்சல். இப்போ திருமதி அமுல்யாவை பாருங்க. இவங்களோட நெட்வொர்த் 2 கோடி ரூபாய் தான்.
ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா 15 லட்சம் ரூபாயை லிக்விட் ஃபண்ட்ல போட்டு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் அதே மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. ஆனா அவங்க தன்னோட போன்ல இருந்தே பணத்தை உடனே எடுத்து ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டாங்க. எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப கௌரவமா அந்த சூழலை சமாளிச்சாங்க. இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். நம்ம நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த நான் ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் தரேன். இதை நீங்க இன்னைக்கே செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க லிக்விடிட்டி ரேஷியோவை கணக்கு போடுங்க. உங்க கையில இருக்கிற பணத்தை உங்க மாச செலவால வகுத்தா வர்ற நம்பர் 6 விட அதிகமா இருக்கணும். 2வது, மன அமைதி அப்படிங்கிற பேர்ல ஒரு தனி லிக்விட் ஃபண்டை ஓபன் பண்ணுங்க. 3வது, இந்த அவசரகால நிதி முழுசா சேர்ற வரைக்கும் 2வது வீடு, நிலம் வாங்குற பிளானை தள்ளி போடுங்க. கடைசியா, கிரெடிட் கார்டை பணமா நினைக்காதீங்க. அது ஒரு கடன், அவ்வளவுதான். இந்த ஒரு முக்கியமான பாடத்தை மறுபடியும் சொல்றேன், மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒரு நெருக்கடியான நேரத்துல நம்ம பணம் எவ்வளோ வளர்ந்திருக்குங்கிறத விட எவ்வளோ பணம் நம்ம கையில இருக்குங்கிறது தான் முக்கியம். வளர்ச்சி இல்ல, கையிருப்பு தான் ராஜா. உங்க அவசரகால நிதி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி. நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச நீண்டகால முதலீடுகளை மார்க்கெட் சரிஞ்சிருக்கும் போது அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து அது உங்களை காப்பாத்தும். அது உங்க செல்வத்தோட உண்மையான காவலன். உண்மையான செல்வங்கிறது நீங்க வச்சிருக்கிற சொத்துல இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் எந்த செலவையும் யார்கிட்டையும் கடன் கேட்காம உடனே செய்ய முடியற அந்த சுதந்திரத்திலையும் கௌரவத்திலையும் தான் இருக்கு. இதை எப்பவும் மறக்காதீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நாமளே இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வருமானம் நின்னுட்டா நம்ம வீட்டை நகைகளை விற்காம எத்தனை நாளைக்கு நம்மால தாக்கு பிடிக்க முடியும்? அந்த பதில் தான் நம்மளோட உண்மையான செல்வம், நம்மளோட உண்மையான நிதி பலம். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி லிங்கை பாருங்க. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மன அமைதியோட வாழுங்க.